பாவி, என்னை விட்டுடு. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. நான் உனக்கு ஒரு குத்தமும் செய்யலையே. நீ ஒரு குத்தமும் செய்யல. ஆனா உன் பருவமே அழகு என்ன குத்தம் செய்ய வா வான்னு கூப்பிடுத. இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நீ எதை கேட்டாலும் நான் வாங்கி தரேன். எங்கடி வா? மாணிக்கம், இது நியாயம் இல்ல. மரியாதையா வெளியே போயிடு, வெளியே போயிடு. என்னடி மிரட்டுற? உனக்கு என்ன அண்ணனா தம்பியா யாரு இருக்கா? என்ன வந்து தட்டி கேட்க? அனாதுதான் அடி நீ. அண்ணா, கந்தா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. உனக்கா மன்னிப்பு? கற்பனையை தங்க மாதிரிடா, அதுகிட்ட வாழாட்ட. என்ன என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. தங்கச்சி, இனிமே நீ இங்க இருக்க வேணாம். ஏன் தங்கச்சியோட நீ இருந்துருமா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவுன்னு நினைச்சு மறந்துடு கற்பகம். இனிமே உனக்கு ஒரு குறையும் வராம அண்ணன் பாத்துக்கும். நிர்மலா, அப்பா அம்மா சொந்தம் பந்தோன்னு சொல்லிக்கே யாருமே இல்லாத அனாதையான ஏன் மேல கூட பிறந்த சகோதரிய போல பாசம் வச்சிருக்கிற அண்ணனுக்கும் உனக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன் நிர்மலா. ஏமா இப்படி பிரிச்சு பேசுறேன்? நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்கள் மாதிரி. விழிகள்ல வித்தியாசம் எதுப்பா? அண்ணா, இங்க வாங்க, ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னம்மா? அண்ணா, என்ன பார்த்துட்டு நீங்க இருக்கீங்க, ஆனா யாருமே இல்லாத கற்பகத்துக்கு உங்களை விட்டு வேற யாருன்னா இருக்காங்க. அதனால ஒரு நல்ல கணவனா பார்த்து அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டமா. கற்பகம் தங்கச்சி, கேட்டியா நிர்மலா சொன்னதே? கண்ணிறைஞ்ச ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு சீரோடும் சிறப்போடு வாழ்றத கூடிய சீக்கிரம் என் கண்ணால பாக்கணுமா? வேகத்தை பாத்தியா? கந்தா, மாணிக்கத்தை கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை கைது செய்கிறேன். மாணிக்க செஞ்ச தவறுக்காக அவனை நான் அடித்தது உண்மை. ஆனா நான் அவனை கொலை செய்யல சார். கான்ஸ்டபிள், மாணிக்கத்தை கொலை செய்த குற்றத்திற்காக கந்தனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. சார், சார், கந்தாங்கிற காணிக்குவாரு ஒரு கைதியை மாட்டடிக்காம அடிச்சு போட்டான் சார். சார், சார், சமையல்காரன் அடிச்சு நோயிட்டான் சார். அதே கந்தனா? ஆமா சார். சார், சார், காணிக்காரர் கந்தை தோட்டக்காரன் அடிச்சு காலையை முடிச்சுட்டான் சார். என்ன கந்தன் 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 எல்லாரும் ஒரே பாட்டை பாடுறீங்க. அவன் அவ்வளவு பெரிய முரடனா? ஆமா சார், அவன் பெரிய கொலகாரன். இந்த ஜெயிலுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. அவனை பத்தி பழைய ஜெயிலருக்கு நல்லா தெரியும் சார். நீங்க புதுசு, அதனாலதான் அப்படி கேட்கறீங்க. சரி, நீங்க போங்க, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சார், சார், வேண்டாம் சார். நீங்க இப்படி சொன்னீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சா போதும்.
ராத்திரியோட ராத்திரியா வந்து உங்களையே அவன் கொலை பண்ணிடுவான் சார். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க சார். கைதிக்கு கைதி காட்டி கொடுத்துட்டியடா. ஜெயில வேண்டாம் சொல்ல வந்தேன். நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக இவர் எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார். அதுக்காக வேற பழி வாங்க வந்தேன். தப்பு என்னடா சிதற பெருசு. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காம தலைவியா கொடுப்பாங்க. மன்னிப்பு கேட்டோம். மன்னிச்சிருங்க சார். இவனை கொண்டு போய் செல்ல போடு. இந்த பையன் செல்லு பூட்ட உடைச்சிட்டு வெளியே வந்தான் சார். நான் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்தேன். நான் வரலன்னு உங்களை க்ளோஸ் பண்ணிருப்பான் சார். தேங்க்யூ வெரி மச். நீதான் கான்விக்ட் ஆர்டர் கந்தனா? ஆமா சார். நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கும் உன் செய்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன சார் கேள்விப்பட்டீங்க? நீ பயங்கரமானவன், முரட, அடுத்தவங்களை அடிச்சு நுறுக்கிறதே உனக்கு வேலைன்னு இன்னைக்கு கூட 3 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆமா சார், அடிச்சேன். ஒரு பையன் கொடுத்த வேலையை சரியா கவனிக்காம தம் அடிக்க போயிட்டான். அடிச்சேன். ரெண்டாவது ஆளு சமயக்காரன். அளவு சாப்பாட்டை ஒழுங்கா போடாம வீடு கொடுக்கறவங்களுக்கு தான் ஜாஸ்தி போடுவேன்னு பேரம் பேசலாம். வாச்சேன், வாங்கன்னு வாங்கிட்டேன். இந்த மூணாவது ஆளு தோட்டக்காரன். இங்க விளையிற காய்கறி எல்லாம் பறிச்சு போய் வெளியே விற்கிறான் சார். இதெல்லாம் நடக்காம பாத்துக்கத்தானே என்ன கான்விக்ட் பாரா போட்டிருக்கீங்க. தவற வெறுக்கிறவனுடைய மனோபாவத்தை நான் ரொம்ப பாராட்டு. ஆனா குற்றவாளியை தண்டிக்கிற உரிமையை நீ உன் கையில எடுத்துக்க கூடாதுப்பா. எங்க கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். சார், தவறு செய்யறவங்களை அப்பப்ப தண்டிக்காம என்னால இருக்க முடியாது சார். இதுக்கு வேணும்னா நீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்க. நான் வரேன். லியோ, சங்கரா, நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடா. ஒரு பேங்க் லாக்கர்ல போய் சாவி சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தேன். போட்டு பாத்திய? ஆமாடா, பாவி பசங்க லபக்கு வந்து பிடிச்சு விட்டாங்கடா. அடிச்சு பின்னி இருப்பானுங்களே. ஏன் இல்லாட்டி போனா நீ உதைக்கலான்னு பாக்குறியா? டேய், அங்கே 2 குண்டனுங்க என்ன போட்டு பந்தாடி விட்டாங்கடா. ஏய் சங்கரா, ஊர்ல என் தங்கச்சி நிர்மலா எப்படிடா இருக்கு? கந்தா, ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினான்டா. அப்படியா? நீ ஜெயிலுக்கு வந்ததும் யாரோ ஒரு பெரிய இடத்து பையன் உன் தங்கச்சி நிர்மலாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்டா இப்படி கண் கலங்குற? நல்ல காரியம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுவியா? அண்ணன்காரனா உயிரோட இருந்தோம். என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமலே போயிடுச்சு பத்தியா. என்ன பண்றது? அது நீயா தேடிக்கிட்ட தண்டனை. அந்த அனாத பொண்ணு கற்பகத்தை மாணிக்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்த நீ எவ்வளவோ போராடின. ஆனா விதிகிட்டே இருந்து காப்பாத்த உன்னால முடியலையே. கற்பகத்தோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு. நீ என்னடா சொல்ற? யாரோ ஒரு மைனரு அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கொடுமையை நீ நேர்ல பார்த்தா உன் உயிரையே விட்டுடுவேடா. கற்பகத்துக்கா இந்த கதி? அண்ணா அண்ணான்னு வாய்குளியா மனங்குளிர கூப்பிடுமே, அதுக்கா அந்த நிலைமை? மிருக மனசு படைச்சவங்க கூட அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா உருகி விலகி போயிடுவானே, அதுக்கா அந்த நிலைமை? கற்பகத்தோட வாழ்க்கையை படுதாசப்படுத்துற அயோக்கியனை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். தந்தை தப்பிச்சு வரா சார். ஆமா சார், ஆமா சார். மரியாதையா இறங்கி வந்துரு, இல்ல வந்து சுட்டுடுவேன். ஓடிவாங்க.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வந்து பிரார்த்தனை செய்யும் உங்களை இறைவன் ரட்சிப்பார். பாவிகளை ரட்சிக்கவும், துன்பப்படுறவங்களை காக்கவும், கவலைப்படுறவங்களுடைய கண்ணீரை துடைக்கவும் தான் இறைவன் மனிதனாக பிறந்தார். அவளோட கண்ணீரை கூட ஆண்டவர் துடைப்பாரா? கட்டாயம் துடைப்பார்களா? இல்லையாவா சிஸ்டர்? ஏன் கவலை தீர்க்க கூட ஆண்டவர் வருவாரா சிஸ்டர்? நிச்சயமா வருவார் உமா. சிஸ்டர், இங்க எல்லாரும் இயேசுவை கும்பிடுறோம், உமா வீட்ல முருகனை கும்பிடுறோம், நாங்க பெருமாளை கும்பிடுறோம். இதுல எந்த கடவுள் சிஸ்டர் வருவாரு? எல்லா கடவுளும் ஒருத்தர் தான். ஒரே சர்க்கரையில தான் லட்டு செய்யறோம், ஜிலேபி செய்யறோம், மைசூர் பாக் செய்யறோம். அதெல்லாம் பேரால மாறுபட்டு இருந்தாலும் எல்லா சர்க்கரை தானே. இயேசு, முருகன், பெருமாள் எல்லாரும் ஒண்ணுதான், பேருதான் வேற. நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உன்கிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். காலம் முழுதும் உன்னை காப்பார். எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். உமா, ஏண்டி அழற? அதான் கடவுள் வருவாரு, உன் கவலையை தீர்ப்பாருன்னு சிஸ்டர் சொல்லிட்டாங்கல்ல, பிறகு ஏண்டி அழற? கலா, நேரமாச்சு, அப்பா தேடுவாரு, புறப்படுமா? உமா, நீ வாடி, உன்னை வீட்ல இறக்கி விட்டு போறேன். பரவாயில்ல, என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன், நீ போயிட்டு வாக்கலாம். டாடா டாடா. கடவுளே, எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்ல. என்னை எங்க அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. உங்களை சிலுவையில அரைஞ்சவங்களுக்கே நீங்க இரக்கம் காட்டுனீங்கன்னு சிஸ்டர் சொன்னாங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இரக்கம் காட்ட மாட்டீங்களா? எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்க மாட்டீங்களா? எங்க அப்பாவை சீக்கிரமா கொண்டாந்து சேர்த்துருங்க கடவுளே. அம்மா. நீ எந்த கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த கடவுள் மனித உருவத்துல உன்கிட்ட வந்து உன் கவலையையும் கண்ணீரையும் துடைப்பார். கடவுளே, எங்க டீச்சர் சொன்னபடியே நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? எங்க கவலையை தீர்க்க நீங்க வந்துட்டீங்களா கடவுளே? கடவுளா? நான் கடவுள் இல்லம்மா, என்ன அப்படி கூப்பிட்டாரு. பின்ன எப்படி கூப்பிடுறது கடவுளே? பாத்தியா, மறுபடியும் கடவுளேங்கிறியே, மாமான்னு கூப்பிடு. சரி கடவுள் மாமா. கடவுள் மாமாவா? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா. நீங்களும் வந்தார். கடவுள் மாமா வந்திருக்காரு, வந்து பாருமா. வாமா வாமா. கடவுள் மாமா, இவங்கதான் எங்க அம்மா. கற்பகம், உன்னை தேடிக்கிட்டாமா நான் ஓடி வந்தேன். இவ்வளவு சுலபமா உன்னை சந்திக்க முடிஞ்சதுக்கு நான் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துறேமா. கற்பகம், உன்னை ஒரு பாவி மோசம் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். யார் அந்த அயோக்கியன்னு சொல்லு, அவன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். சொல்லுமா, சொல்லு. கற்பகம், ஏன் மாடுற? ஏன் மாடுற? என்ன ஆச்சு? சொல்லுமா, சொல்லு. அவ பேச மாட்டான். பாட்டி பாட்டி, இந்த கடவுள் மாமா எங்க அப்பா என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்காக வந்திருக்காரு. மாமா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் இதோ வந்துட்டேன். தம்பி, யாரப்பா நீ? அம்மா, நான் கற்பகத்தை கூட பிறந்த சகோதரியா நினைச்சு பாசம் காட்டினது, அதோட அவல நிலையை கேள்விப்பட்டு ஓடி வந்தேன். இது ஏமா இப்படி இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒரு குழந்தையே பிறந்ததுக்கு அப்புறம் கைவிட்டுட்டு போயிட்டான். அந்த அதிர்ச்சியில இவளுக்கு சித்த பிரமை ஏற்பட்டுச்சு. சித்தப்பிரமையா? உட்காருங்க தம்பி. கர்த்தருடைய தயவாலே எனக்கு நிறைய வசதி இருக்கு. ஆனா எனக்கு குழந்தை குட்டி, சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லை. அதனாலதான் அனாதையா தவிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு இருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்து அந்த குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க பெரிய மனசை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. அம்மா, கற்பகத்தை இந்த கதிக்கு ஆளாக்குன பெரிய மனுஷன் யாருன்னு தெரியுமா?
தெரியும்பா, தெரியும். மங்களபுர ஜமீன்தார் ராஜமோகன் தான் அவரு. மங்களபுரம் ஜமீன்தார் ராஜமோகன். கடவுள் மாமா, கடவுள் மாமா, கடவுள் மாமா. கடவுள் மாமா வந்தாரு, அவர் கருணையை நமக்கு தந்தாரு. கடவுள் மாமா வந்தாரு, அவர் கருணை நமக்கு தந்தாரு. கவலை எல்லாம் தீர்ப்பாரு, நம் காலம் முழுதும் காப்பாரு. கடவுள் மாமா வந்தாரு, அவர் கருணையை நமக்கு தந்தாரு. இயேசு புத்தன் காந்தி வடிவில் இங்கே வந்தாரு. இருளில் ஒளியாய் கருணை மழையாய் காட்டி தந்தாரு. இயேசு புத்தன் காந்தி வடிவில் இங்கே வந்தாரு. இருளில் ஒளியாய் கருணை மழையாய் காட்டி தந்தாரு. விண்ணின் உயர்வே, வீரத்தின் உருவே, மண்ணாய் போன பொன்னான வாழ்வை மலரச் செய்வாயே. மண்ணாய் போன பொன்னான வாழ்வை மலரச் செய்வாயே. கடவுள் மாமா வந்தாரு, அவர் கருணையை நமக்கு தந்தாரு. அம்மா இங்கே சும்மா சிரித்து அவளே அழறாளே. அப்பா எங்கே நான் அறியேனே, அனாதையானேனே. அம்மா இங்கே சும்மா சிரித்து அவளே அழறாளே. அப்பா எங்கே நான் அறியேனே, அனாதையானேனே. அருளின் திருவே, அன்பின் வடிவே, அப்பா என்னை அழைத்து மகிழ அழைத்து வருவாயே. அப்பா என்னை அழைத்து மகிழ அழைத்து வருவாயே. கடவுள் மாமா வந்தாரு, அவர் கருணையை நமக்கு தந்தாரு. கவலை எல்லாம் தீர்ப்பாரு, நம் காலம் முழுதும் காப்பாரு. கடவுள் மாமா, கடவுள் மாமா. கடவுள் மாமா, கடவுள் மாமா, எப்படியாவது எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறீங்களா மாமா? சொல்லுங்க கடவுள் மாமா, சொல்லுங்க கடவுள் மாமா. உன் மேல ஆணை, என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பா உங்ககிட்ட கொண்டாந்து கேட்கிறேன். இந்த உலகமே எதிர்த்தாலும் என் வாக்கை நிறைவேற்றிய தீர்வேன். இது சத்தியம். கடவுள் மாமா. மங்களபுரி ஜமீன்தார் ராஜ்மோகன் அவர்களே, வருக வருக. புயலே வருக, தென்றலே வருக, மழையே வருக, வெயிலே வருக. என்னடா வரவேற்பா, வானிலை அறிக்கையா? ஜமீன்தார் ஐயா, என்ன மாமா அது? ஊருக்கெல்லாம் நான் ஜமீன்தாரா இருக்கலாம், உங்களுக்குமா நான் ஜமீன்தார்? என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன சாதாரண மனுஷனா? 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கு தொக்கு யாருமே இல்ல. அவ்வளவு சொத்து உங்களுக்கு தான். நான் என்னதான் தாய் மாமனா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறேன்னா அது தெய்வத்துக்கே பொறுக்காது. உண்மையை அப்படி போட்டு மாமா, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள, நீங்க முதல்ல தீர்த்தம் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம் மாமா, இப்ப வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இத சாப்பிட்டா நிதானம் தவறி போயிடும். அப்புறம் கையெழுத்து போட முடியாது இல்லையா? கையெழுத்து போடுங்க. எதுக்கு? என்ன மாப்பிள்ள, நீங்க குழந்தை மாதிரி எதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்றீங்க?
எஸ்டேட்ல ஒரு பகுதியை விக்கிறதுக்கு கையில இருந்த காசு தான் கிண்டிக்கும் திண்டிக்குமே சரியா போயிடுச்சு. அதனாலதான் அந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்றேன். என்னங்க போடுங்க. நீங்க போட சொல்ல இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. போட மாட்டீங்க மாப்பிள்ள? போட மாட்டேன். போட மாட்டேன். வேண்டாம் மாமா, வேண்டாம். நான் கையெழுத்து போடுறேன். ராஜ்மோகன், உன் தலையெழுத்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கையெழுத்து போட்டுத்தாகணும். புரியுதா? ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. போய் ரெஸ்ட் எடுத்துங்க. போட. சிறையிலிருந்து தப்பி வந்திருக்கும் ஆயுள் கைதி கந்தனை பிடிக்க போலீஸ் தீவிரம். பிடித்து கொடுப்போருக்கோ துப்பு கொடுப்போருக்கோ ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். ஜெயில இருந்து தப்பிட்டியா? ஜெயில இருந்து நேற்று ராத்திரியே தப்பி வந்துட்டேன். இங்க ஜமீன்தார மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தீங்களே, அப்பத்தான் வந்து உங்க சாகசத்தை ரொம்ப ரசிச்சேன். Who is this man? I don't know. எங்க வந்த? ஜமீன்தார் ராஜமோகன் அழைச்சிட்டு போக வந்தேன். ஓஹோ, எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்தாதான் அவரால கைவிடப்பட்டு பைத்தியமான கற்பகம் குணமாக முடியும். அதுக்காக பைத்தியக்காரா, கற்பகத்துடைய பைத்தியம் தெளியக்கூடாது. அது தெளிய நீ முயற்சியும் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுது. கற்பகம் குணமாயிட்டா உன்னோட ரகசியம் ஏதோ வெளியாயிடும்னு நீ பயப்படுறேங்கிறது புரியுது. ஒரு விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கணும். நீயும் உன்னுடைய எடுபிடிகளும் என்னுடைய முயற்சியை தடுக்க முடியாது. உன் முயற்சியை என்னால தடுக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும். ராஜமோகன் யார் தெரியுமா? யாரு? எந்த மாணிக்கத்தை கொலை செஞ்சதா நிரபராதியான நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறியோ, அதே மாணிக்கத்தை உண்மையிலேயே கொலை செஞ்சவே அந்த ராஜமோகன் தான். அதிர்ச்சி அடைகிறே. புதிர் போடல, புரு போடதான் சொல்றேன். பார் போட்டோவே. கந்தன், பைத்தியத்தை தெளிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த போட்டோ போலீஸ் கைக்கு போயிடும். ராஜ்மோகன் பரலோக சாம்ராஜ்யத்துக்கே போயிடுவான். அது மட்டுமல்ல, உன் தங்க கற்பகம் சாதாரண பைத்தியமா இருக்க மாட்டா. விதவ பைத்தியம் ஆயிடுவா. விதவ பைத்தியம், விதவ பைத்தியம். கந்தா, இன்னொரு ரகசியத்தையும் சொல்லட்டுமா? இந்த நிமிஷம் முதல் நீ ஏன் கைதி. அரசாங்கம் கொடுக்க போதே பரிசு 10,000. அதுக்கு சொந்தக்கார நான். கருணாகரா, பகல் கனவு பலிக்காது. பகற்கனவு உனக்கு பலிக்காது, எனக்கு பலிக்குமே. பல்லாண்டு நடக்க போகுது. பயப்படாத, தைரியமாயிடுறா. அதான்னு